ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்றொரு இளந்தளிர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு தலைக்கணத்த பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து ஒரு அலுவலகத்திலயோ, இல்ல வீட்லயோ ஒரு சின்னதா ஒரு பதவி கிடைச்சுதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நமக்கு தலைக்கணம் வந்துரும் இல்லையா? அது நெறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா தலைக்கணம் இல்லாம அந்த நமக்கு குடுத்த வேலைய நமக்கு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னாக்க, நம்ம இன்னும் உயர்வோம். ஆனா எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சாலும் தலைக்கணம் இல்லாத மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்கள நம்ம மாமனிதரா நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். இருக்காங்க. இனிமே இருப்பாங்க இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ இல்ல ரயிலும் போயிடுச்சு. ட்ரெயின் போனோனே அந்த அதிகாரி வந்து கேட்குறாரு, "அம்மா நீங்க எங்கம்மா போகணும்? ஏன் உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு. இல்லங்க நான் வந்து என் பிள்ளைய பார்க்க போணும்." அப்படிங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, "உங்க உங்க பிள்ளை எங்க இருக்கிறாங்க?" அப்படின்னா, "டெல்லியில இருக்காங்கன்னு." "அம்மா இப்பதாம்மா டெல்லி போற ட்ரெயின்லாம் போயிடுச்சேம்மா. இனிமே நாளைக்கு தாம்மா வரும்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியாப்பா?" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னோனே இவங்க என்ன பண்றாங்க, சரி லேடியா இருக்காங்க அப்படின்ட்டு, பயணிகள் தங்குற அறைக்கு நம்ம வந்து இவங்கள அழைச்சிட்டு கொண்டு தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனோனே அந்த அதிகாரிக்கு ஒரு மாரி இருக்கு. பாவம் இவங்க லேடியா தனியா தங்குவாங்களே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, "எங்கம்மா இருக்காங்க உங்க பிள்ளை?" அப்படின்னு, "டெல்லியில இருக்காங்கன்னு" சொல்லிடுறாங்க. "என்ன வேலை பார்க்குறாங்க?" அப்படின்னதும், "அவனும் இந்த மாரி உங்கள மாரி தான் ரயில்வேல வேலை பார்க்குறான்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா ரயில்வேல வேலை பார்க்குறாங்களா? அவங்க பேர சொல்லுங்க. நாங்க வேணா நம்மள உடனே எங்க கூட வர வைக்கலாம். இல்ல நம்ம எப்படியாவது உங்கள அனுப்பிச்சு விட்டுறலாம்" அப்படின்னு சொன்னதும், அவங்க சொல்றாங்க அந்த அம்மா, என் பையன வந்து நானு லாலு அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் பேரு லால் பகதூர் சாஸ்திரி" அப்படின்னு சொல்றாங்கங்க. உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என்ன பண்றாங்க, மத்த அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு, இவங்கள எப்படியாவது சிறப்பா அவங்களுக்கு அங்க டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அனுப்பிச்சு வச்சோன்னே அங்க போனோன்னே, அந்த அம்மா கேட்குறாங்க, பையன்ட்ட கேட்குறாங்க, "லாலு நீ வந்து அ ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு சொன்னேன்டா, உடனே தடபடலா வந்து என்ன வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நீ என்னடா வேலை பார்க்குற?" அப்படின்னதும், அவர் சொல்றாரு, லால் பகதூர் சாஸ்திரி சொல்றாரு, "நான் வந்து சின்னதாதாம்மா ஒரு வேலை பார்க்குறேன்" அப்படிங்கிறாரு. என்னன்னா, அன்னைக்கு ரயில்வே துறை அமைச்சரே அவர்தாங்க. பார்த்தீங்களா? அவரு தன்னோட அம்மா வந்து எங்கேயுமே தன்னோட பேர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான், அன்னைக்கு வந்து அவங்க அந்த அம்மா அப்படி நடந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, லால் பகதூர் சாஸ்திரியோட மகன் வந்து அ ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூ பண்ணா அந்த இன்டர்வியூ பண்ற மேனேஜர் என்ன பண்றாரு, கேட்டுட்டே வராரு. "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. சொல்றாரு. "உங்க அப்பா பேரு என்ன?" "லால் பகதூர் சாஸ்திரி" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் வந்துருது. "அப்படிங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?" அப்படின்னு. "இந்திய பிரதமர்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மேனேஜர் எழுந்து நின்னு சல்யூட் அடிச்சு, "அப்பா என்ட்ட இத முன்னாடியே சொல்லக்கூடாதா?" அப்படின்னு. "ஏன்?" அப்படின்னோன்னே, "இல்ல நீங்க ஏன் இங்க வரணும்? நீங்க ஒரு ஃபோன் பண்ணா நான் வந்து உங்களுக்கு வேலை குடுத்துருப்பேனே" அப்படின்னு மேனேஜர் சொன்னாரு. "இல்லங்க, அப்பா வந்து என்னோட பேர எங்கேயுமே நீ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. அவர் வந்து ஆச்சரியப்பட்டு போயிறாரு. எல்லாருமே வந்து அவர பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்படி ஒரு நம்ம பிரதமர் இருக்கிறார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதான் அந்த தலைகணம் வரக்கூடாதுங்க. அந்த தலைகணம் வந்து நமக்கு சின்ன ஒரு பதவி குடுத்தாலும், தலைகணம் வந்துட்டு அப்படின்னாக்க, நம்மளால அந்த வேலைய சிறப்பா செய்ய முடியாது இல்லைங்களா? இந்த மாரி வந்துட்டுங்க நெறைய தலைவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாடமா நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். தலைகணம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவியே குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அத நம்ம சிறப்பா செஞ்சோம், தலைகணம் இல்லாம நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம இன்னும் உயருவோம் இல்லைங்களா? தலைகணத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க, அந்த சிறப்பான ஒரு பதவியிலேயே நம்மளால இருக்க முடியாது. சிறப்பா அந்த வேலைய செய்ய முடியாது இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.